ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எந்த நேரத்தில் கேஷ் காலியாகணும்னு தெரியாமல் இருக்கீங்களா? அப்போ இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. கூடவே கிச்சன் டிப்ஸும் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம வீடியோனா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காய்கறிகள் இல்லாத பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஷும் காலியாகிடும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம தக்காளி தொக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலையில் இட்லி தோசைக்கு மதியத்துக்கு லஞ்சுக்கு நம்ம சூப்பராக ரெடி பண்ணி இதை ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு பூண்டு தேவையான அளவுக்கு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இது நல்லா பொரிய விட்டுனுங்க. நான் 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணி இது நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா பேஸ்ட் நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே ஊற்றிட்டு நல்லா தண்ணி நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்க 3 to 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதிச்சு வருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் தனியாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு குக் பண்ணிக்கணுங்க. இதில் கொஞ்சமாக வெள்ளை கட்டி சேர்த்தோம் அப்படின்னா அந்த காரம் அதாவது அந்த புளிப்பு எல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா திக்காகவும் ஆகுங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி தொக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு தண்ணி நல்லா வத்திடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக நல்லா வற்றி தான் எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா திக்காக எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணாலும் சரி, வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டாலும் சரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி தான் ஒரு வாரத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காய்கறி இல்லை அதாவது நமக்கு சிலிண்டர் காலியாகிடுச்சுன்னா இந்த மாதிரி அவசரத்துக்கு செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ மலுவாக தான் கிடைக்கிது தக்காளி பார்த்தீங்கன்னா அந்த சீசன்லேயே இந்த மாதிரி நம்ம அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தொக்கு எடுத்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் கரண்டியை போட்டு தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிருங்க. கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்த ப்ரிப்பரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலியாகிடுச்சுங்க. நான் சரிசமமாக பூண்டு இஞ்சி எடுத்துக்க போகிறேன். 50 இஞ்சி அப்படின்னா 50 பூண்டு எடுத்துக்கணும். அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் அடித்து எடுத்துக்கணுங்க. இதில் தண்ணியெல்லாம் ஊற்றவே கூடாது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். நீங்கள் சின்ன சின்ன பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்துச்சுன்னா நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெறுமையாக தான் நான் அரைச்சிருக்கிறேன். இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது கெட்டு போகாமல் இருக்கணும்னு நல்லெண்ணெய் ஊற்றி அரைச்சிங்கன்னா நீங்கள் இதை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஐஸ் மோல்டில் தான் போட்டு வச்சுக்க போகிறேன். இது எப்பயாவது ஒன் டைம் தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதாவது நான்வெஜ்ஜு வெஜ்ஜு இதுமாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எனக்கு டெய்லி யூஸ் ஆகாது. ஸோ தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஐஸ் மோல்டில் போட்டு வைக்கிறேன். இந்தமாதிரி போட்டு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப வசதியாக இருக்குங்க. இப்போ பாக்ஸில் போட்டதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம லைட்டாக இது நல்லா ஐஸ் க்யூபாக ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம பாட்டிலில் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படியே ஓப்பன் டைப்பில் வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே நமக்கு ஸ்மெல்லு வர ஆரம்பிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஐஸ் க்யூபாக ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து இது பாட்டிலில் போட்டு வச்சுக்க போகிறேன். நான் வெளியில் தான் வச்சுக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறீங்க அப்படின்னா பாக்ஸ் ஐட்டம்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு நீங்கள் 2 வாரத்துக்கு 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டுனா நீங்கள் ஃப்ரீஜரில் கூட வச்சுக்கலாம். அதிகமான குவான்டிட்டியில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக பாட்டிலில் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா 2 வாரத்துக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கை போட்டு வைக்காதீங்க. நம்ம ஸ்பூனில் எடுத்து போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எடுத்து சமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் தக்காளி தொக்குமே ரெடி பண்ணிவிட்டேன். இதுவுமே பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தயிர் போட்டிருந்தேன். அதாவது க்ரீன் தயிர் தான். இது காலி ஆயிடுச்சு, கொஞ்சமாக தான் இருக்குது. ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். எப்பயாவது நீங்கள் ஸ்டோரில் பால் வாங்குனீங்கன்னா அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. அதாவது நம்ம பால் வாங்கிட்டு வந்தோம்னா டைரெக்டாக அப்படியே காசக்கூடாது. அதில் நிறைய தூசியெல்லாம் படிஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு போட்டு நீங்கள் வடிகட்டி இந்த பாலை காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பயுமே ஸ்டோரில் விற்கிற பாலில் கண்டிப்பாக தூசு இருக்குது. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தயிர் தான் போட போகிறேன். இப்போ தயிர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியும் தயிர் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்திருப்போம் இல்லையா, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற கூலிங் போயிடும். அதுக்கப்புறம் பாலில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நம்ம தயிர் போடுறதுக்கு முன்னாடி தயிர் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுன்னா அப்படியே ஊற்றவே கூடாது. அந்த மாதிரி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு தயிர் சரியாக வராதுங்க.
பால வந்து காய்ச்சிட்டு எக்ஸ்ட்ரா வேலை செய்ய போறீங்க அப்டின்னா, இந்த மாரி ஒரு கரண்டி எடுத்து குறுக்க வச்சுட்டீங்க அப்டின்னா, நீங்க எக்ஸ்ட்ரா வேலை கூட செய்யலாம். பால் வந்துட்டு நமக்கு பொங்கி வந்து வெளிய ஊத்தவே ஊத்தாதீங்க. கண்டிப்பா அந்த டிப்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பால ஊத்துறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பானைய வந்துட்டு நல்லா வந்து சுடு தண்ணி ஊத்தி, நல்லா ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இத வாஷ் பண்ணிட்டு நல்லா கவுத்து வச்சுருணுங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சில்வர் பாத்திரமா இருந்தாலும் சரி, மண் பாத்திரமா இருந்தாலும் சரி, அந்த பாத்திரம் வந்து நல்லா காய வச்சு நீங்க தயிர் போட்டா தான், அந்த தயிர் வந்து எந்த ஸ்மெல்லும் வராம, இது வந்து நல்லா வச்சுக்க முடியும். இல்லன்னா வந்து நமக்கு தயிர் வந்து சீக்கிரமா கெட்டு போயிருங்க. பானையிலுமே பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா பூஞ்ச வர ஆரம்பிச்சுரும். அதனால நீங்க வந்து எப்பவுமே அந்த தயிர் போடுற பாத்திரமாகட்டும், பால் காய்ச்சுற பாத்திரமாகட்டும், அத வந்து நல்லா சுத்தமா காய வச்சு எடுத்து இந்த மாரி ஃப்ரெஷ்ஷா வந்து நீங்க தயிராகட்டும், பாலாகட்டும், நீங்க காய்ச்சறதாகட்டும், இந்த மாரி வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப தயிருமே வந்து போட்டு முடிச்சாச்சு. இத வந்து நம்ம எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்க போறோம். நம்ம வாஷிங் மிஷின்ல துணி துவைக்கும்போது நம்மளோட துணியில கூட அதிகமா அழுக்கு இருக்காதுங்க. இந்த நம்மளோட குழந்தைங்க துணி, இப்ப அந்த பிள்ளைங்க துணிலாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து அழுக்கு இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து விளையாடுவாங்க இல்லையா? அதனால மண்ணுலாம் நெறைய இருக்கும். அதனால எப்பவுமே வந்து அவங்க துணிய வந்து நீங்க வாஷ் பண்ணும்போது இந்த மாரி வந்து அதாவது கூடையில வந்துட்டு கொஞ்சமா பவுடர் போட்டு அத வந்து லைட்டா வந்து அலசிட்டு, அதுக்கப்புறம் நீங்க பிழிஞ்சு போட்டீங்கன்னா, லிக்விடுமே வந்து கம்மியா இருக்கும். அழுக்குமே வந்து சீக்கிரமா போயிட்டு துணி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கரண்ட் பில்லும் அதிகமா ஏறாதுங்க. கண்டிப்பா இந்த டிப்ப வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நான் வீடியோல வந்து இது நெறைய தடவ வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாரி வந்து ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லும் மிச்சமாகும். அதாவது வாஷிங் மிஷின் லிக்விடும் வந்து மிச்சமாகும். துணியில இருக்கிற அழுக்கு போயிட்டு துணியுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கேஸ் காலியானாலும் சரி, காய்கறிகள் இல்லனாலும் சரி, இந்த மாரி தக்காளி தொக்கு வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஒண்ணு பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.